திருசக்தியார் வந்து இவ்வளோ பெரிய கிண்ண சாதனைலாம் வைக்கலாமா, அது எப்படி அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. குறுகிய நேரத்துக்குள்ளாக நாங்கள் வந்து 436 திட்டங்களை வந்து 1 மணி நேரத்தில் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் ஒன்றா உட்காந்து கூடி விவாதித்து திட்டத்தை வந்து கூடி அது என்ன திட்டம்னு விவரித்து அப்புறம் அதை பற்றி விசாரித்து விவரமாக ஆலோசித்து முடிவு செஞ்சிட்டோம். 1 மணி நேரத்தில் 436 திட்டங்கள். அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 7 திட்டம் முடிவு செய்யப்பட்டு, முடிவு மட்டும் இல்லை, அது என்ன திட்டம்னு சொல்லி அதை படித்து காமிச்சு ஆலோசனை செய்து விவாதித்து முடிவு செய்த. அப்போ ஒரு திட்டத்துக்கு 7 செகண்ட் வந்து, அதாவது முடிவுக்கு மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் 7 செகண்ட். கிண்ண சாதனை பதிவு பண்றாங்க, அவங்க எங்க இருப்பாங்க ஐயா? யாருங்க? அவங்களுக்கு நம்ம எழுதி போடணுமா? இப்பதான் எனக்கு காலையில அந்த கிண்ண சாதனை வந்து நீங்க சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு முக்கியமான ஒருத்தர் உலக அளவில் இருக்காரா. சரிங்க. எனக்கு கிடைத்த செய்தி உண்மையா இல்லையா என்னால உறுதிப்படுத்த முடியல. அவர் தூங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறமும் நான் வந்து இந்த கின்ன சாதனையை நடத்தணுமா, எனக்கு இந்த அவமானம் அவசியமா அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாருன்னு ஒரு செய்தி. ஆனா செய்தி உறுதிப்படுத்த முடியாது என்னால. ஏன்னா வந்து இல்லைங்க, இல்ல அவர் இருக்கிற ஊர் என்ன, அங்க மாநிலம் என்ன, அங்க கட்சி, அந்த நாடு என்ன, அந்த என்ன ஆட்சின்னு தெரியாது. இப்ப நம்ம ஊர் மாதிரி டக்குன்னு ஒரு ஆளை தொங்க விட்டுட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களாமும் இருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தெரியல. இல்ல இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அதுல கிண்ண சாதனைன்றது உலக அளவுல புதுசா ஒண்ணு செய்யறதுக்கு பேரு அது கிண்ண சாதனைன்னு சொல்லுவாங்க. குறுகிய நேரத்துல ஒரு சாதனை இத்தனை மீட்டர் ஓடிட்டாரு அப்படின்றது. இது வந்து 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 60 நிமிடத்துல 436 திட்டங்களுக்கு நிறைவேற்றணும். நீங்க சொல்ற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி 6-7 செகண்டுக்கு ஒரு திட்டம் கூடி பேசி திட்டத்தை முன் வச்சு அதில் விவாதிச்சு ஆலோசனை பண்ணி ஆலோசனை வேற பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வேற இருக்கு. ஆமா, நம்ம வந்து எல்லாருமே அமைச்சரவையில் அனுபவமிக்க அமைச்சர்கள் நம்ம தான் பார்த்துருக்கோம். நிறைய அனுபவங்கள்லாம் பார்த்தோம். எந்த நீங்கள் எந்த அமைச்சரவைன்ற எந்த அமைச்சரவைன்னு பேரே தெரில, நான் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்கிற ஆளு அவரு. ஐயா நீங்க நன்றி சொல்றதுக்கு பக்கத்துல திமுக தொகுதி அது மட்டும் இல்ல, ஐயா நீங்க சுற்றுலாத்துறை அப்படின்னு பக்கத்துல இருந்து ஒருத்தர் டீங்கிறான் பத்திரிகையால, முதல்வர் சுற்றுலாத்துறை. அதே மாதிரி தொகுதி தெரியாம பக்கத்துல போய் வேற தொகுதியில போய் நன்றி அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு